இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் தேசிய பால் தினம். ஓகேவா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தினம் கொண்டாடுவாங்க. ரைட்டா? பால் தினம் ஒன்று இருக்குது, முட்டை தினம்னு ஒன்று இருக்குது. ரைட்டா? நம்ம எப்படி சுதந்திர தினம், குடியரசு தினம் மாதிரி பாலுக்குன்னு ஒரு தினம் இருக்குது, தேசிய பால் தினம். ஸோ இப்போ இந்த தேசிய பால் தினம்ன்றது ஒருத்தரோட பர்த்டேவை தான் தேசிய பால் தினமாக கொண்டாடுறாங்க. யாரோட பர்த்டே அது? யாரோட பர்த்டே? அதில் இருக்கு பாருங்க, அந்த படத்தில் இருக்க பேர் போட்டிருக்கு. அவரோட பர்த்டேவை தான் நம்ம டாக்டர் வெர்கீஸ் குரியன், அவரோட பர்த்டேவை தான் பிறந்த நாளை தான் நம்ம பால் தினமாக கொண்டாடுறோம். ஏன்னா பால் ஒரு அத்தியாவசிய பொருள். பால் நம்ம அவசியம் ஒரு நாளைக்கு உலக சுகாதார நிறுவனத்தோட பரிந்துரைப்படி 282 கிராம் அல்லது 300 மில்லி குடிக்கணும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ பால் ஒரு இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்து, தினசரி நம்ம குடிக்க வேண்டிய ஒரு பொருள். ஸோ அப்போ அந்த பால் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பற்றாக்குறை ஏற்படும் போது, அந்த காலத்தில் பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. ஸோ அப்போ பற்றாக்குறை ஏற்படும் போது இவரோட முயற்சியினால தான் என்ன பண்ணாங்கன்னா பால் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இந்தியாவில் கிடைச்சது. உலகத்திலேயே அதிகப்படியாக பால் உற்பத்தி செய்கிற நாடு எது? ஃபர்ஸ்ட் ரேங்க் எது? இந்தியா. அது தெரிஞ்சுங்க, நம்ம இந்தியா தான் உலகத்திலேயே அதிகப்படியாக பால் தினசரி உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு. ஸோ அந்த அதிகப்படியான பால் உற்பத்தி இந்தியா செய்யறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா டாக்டர் வெர்கீஸ் குரியன். இவர் டாக்டர் வெர்கீஸ் குரியன் பார்த்தீங்கன்னா அவர் கேரளா மாநிலத்தில் பிறந்தவர். அவர் கேரளாவில் பிறந்தவர், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின்லாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு, யூஎஸ்ஏலாம் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் பேசிக்கலாக ஒரு என்ஜினியர். ஸோ அந்த டைரி என்ஜினியர் அவர். நம்ம இந்த மாதிரி ஒரு பால் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஊரில் என்ன ஞாபகம் வரும்? பால் நிறுவனம் அப்படின்னு சொன்னால் எது ஞாபகம் வரும்? ஆவின் ஞாபகம் வரும். ரைட்டா? ஆவின்ன்றது ஒரு கூட்டுறவு அமைப்பு. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவிலே முதல்ல ஒரு கூட்டுறவு அமைப்பு உருவாக்குனாங்க. ஸோ அது எங்கே அப்படின்னா குஜராத்தில். ரைட்டா? குஜராத்தில் ஆனந்த் என்ற ஊரில் உருவாக்குனாங்க. அமுல் ஐஸ்கிரீம் தெரியுமா எல்லாருக்கும்? அமுல் பிராண்ட் எல்லாருக்கும் தெரியுமா? அந்த அமுலோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? ஏஎம்யூஎல் இருக்குல்ல, அதோட எக்ஸ்பேன்ஷன் என்ன? நான் என்ன சொன்னேன்? என்ன ஊர்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன்? குஜராத்ல ஆனந்த்ன்ற ஊர்ல ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னேன். அப்ப ஏ என்னது? ஆனந்த். எம் என்னது? மில்க். யூ என்னது? யூனியன். யூ எப்படியா குஜராத் வரும்? யூ யூனியன். எல் கம்பெனிக்கு என்ன சொல்லுவாங்க? எல்லாம் லிமிடெட். ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட். ஓகேவா? அதுதான் அமுல். ஸோ அப்போ அமுல் நம்ம ஊர்லேயும் இப்போ நிறைய அந்த பிராண்ட் வந்துருச்சு. வட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி ஹட்சன் இருக்கோ அந்த மாதிரி வட இந்தியா ஃபுல்லாக என்ன இருக்கும்? அருண் ஐஸ்கிரீம் இருக்கு இல்லையா? அது மாதிரி வட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமுல் பிராண்ட் தான் இருக்கும். அமுல் தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய ஒரு கூட்டுறவு நிறுவனமாக தொடங்கினாங்க. அந்த கூட்டுறவு நிறுவனமாக தொடங்கினது அதிகப்படியாக அதில் தான் வெர்கீஸ் குரியன் டைரி என்ஜினியராக இருந்தார். ஸோ அவர் தான் நம்ம இந்தியா அதிகப்படியாக பால் உற்பத்தி செய்யறதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தவர். அதனால தான் அவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மில்க் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்புறம் ஃபாதர் ஆஃப் பால் என்னன்னு சொல்லுவாங்க? பால் என்ன புரட்சின்னு சொல்லுவாங்க. விவசாயத்தை பசுமை புரட்சின்னு சொல்றாங்கல்ல, பால் என்ன புரட்சின்னு சொல்லுவாங்க? வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டா யாரும் சொல்லலாம்? டாக்டர் வெர்கீஸ் குரியன். ரைட்டா? ஸோ டாக்டர் வெர்கீஸ் குரியன் தான் வெண்மை புரட்சியினோட தந்தை. ஸோ அவர் தான் இந்தியாவில் எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு பால் இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் வெர்கீஸ் குரியன். இவ்வளோ விஷயங்கள் அவர் பண்ண, நம்ம அவர் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம சொல்றோம். அதனால தான் என்ன பண்றோம்? அவரோட பிறந்த நாளை நம்ம தேசிய பால் தினமா கொண்டாடுறோம். ஸோ அப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பால் தினத்துக்கு ஒரு தீம் வச்சுப்பாங்க, ஒரு கருப்பொருள் வச்சுப்பாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னா லெட் அஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி. ரைட்டா? இப்போ டைரின்றது என்னது? பால் மட்டும் இல்லை, பால் உற்பத்தியில் கிடைக்கக்கூடிய வருமானம், அந்த பால் தொழில் எல்லாமே மொத்தமாக சேர்த்து டைரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த காலத்துலலாம் சொல்லியிருப்பாங்க, 2 பசுமாடு இருந்துச்சு, அந்த பசுமாட்டிலேருந்து பால் கறந்து தான் என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்பவும் நிறைய ஃபேமிலியில் மாடை வச்சு ரன் பண்ணுற குடும்பங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்போ மாடுல என்னென்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா டைரி, அதாவது இந்த பால் தொழிலில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா, ஒன்று வருமானம் கிடைக்குது. ரைட்டா? முதல்ல எல்லாருக்கும் என்ன கிடைக்குது? பால் கிடைக்குது. ரெண்டாவது பால் உற்பத்தி பண்ணி விற்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்குது. பாலை மதிப்பு கூட்டி நெய் அந்த மாதிரி ப்ராசஸிங் பண்ணி விற்கிறவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அதோடு இல்லாமல் பால் நம்ம குடிக்கிறதுனால நம்ம சுகாதாரமாக வளரணும்.
அப்போ நம்மளோட ஆயுள் வந்து நீடித்து வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிராமப்புறங்களில் வந்து இப்போ இந்த ஊரில் வந்து அதிகப்படியான தொழில்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பும் மாடு வளர்ப்பும் தான். விவசாயம்ன்றதை தாண்டி அதிகப்படியாக நம்ம சப்போஸ் மழை வரும், சில டைம்ல மழை வராது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து நெல் பாதிக்கப்படும், சில டைம்ல வெள்ளம் வரும், அந்த மாதிரி இதில் விவசாயம் பாதிக்கப்படும். ஆனால் கால்நடை வளர்ப்பில் கறவை மாடு வளர்ப்பு எப்பவுமே வந்து இந்த மாதிரி சுற்றுச்சூழலால் பெருசாக பாதிக்கப்படாது. அதனால வந்து இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி பிரச்சனை இருக்கோ அந்த ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நம்பி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு வளர்ப்பு தான். ஸோ இப்போ அந்த கறவை மாடு வளர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பால் உற்பத்தி அதிகமாக பண்ணி அதிலிருந்து அந்த கிராமப்புறத்துக்கு தேவையான நமக்கு அன்றாட செலவு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து எது யூஸ் ஆகுது? இந்த பால் தொழில் வந்து யூஸ் ஆகுது. அப்போ பால் தொழில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா சுகாதாரமான ஒரு உணவுப் பொருள், சத்தான ஒரு உணவுப் பொருள் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கும் நம்ம குழந்தைங்களோட வளர்ச்சிக்கும் இந்த பால் வந்து பயன்படுது. ரெண்டாவது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய வருமானத்தை வந்து பெருக்கிறதுக்கு இந்த பால் தொழில் கிடைக்குது. பால் தொழிலை செய்யறவங்களுக்கு அதுவே வந்து ஒரு நிரந்தர வருமானமா வந்து கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வருஷத்தோட தீம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப், இது வந்து என்ன, இதெல்லாம் பவர் ஆஃப் டைரி, டைரி பிஸ்னஸோட பவர். டைரி ஒரு கறவை மாடு வளர்த்து ஒரு கறவை மாடு தொழில் வந்து பண்ணீங்கன்னா, பால் வளர்ப்பு தொழில் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னலாம் மாற்றங்கள் வரும்? ஒரு கிராமமே வந்து எல்லார் வீட்லயும் ஒரு 5 மாடு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த கிராமமே எப்படி இருக்கும்? அந்த கிராமமே நல்லா வளமா இருக்குமா? ஸோ அதனாலதான் வந்து என்ன, அதனால தான் இந்த பால் தினம் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டாடுறோம். ஒண்ணு வந்து அவர் வந்து இந்த மாதிரி நம்ம வெண்மை புரட்சிக்காக அவர் செஞ்ச அந்த தொண்டுகள்லாம் வந்து அவர் செஞ்ச அந்த சேவைகள் இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகப்படுத்தி அவரை ஞாபகத்தில் வைக்கிறதுக்காக நம்ம என்ன கொண்டாடுறோம்? தேசிய பால் தினம் வந்து கொண்டாடுறோம். அதோடு இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், பால் சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ன்றதை வந்து நம்ம சொல்றோம். இப்போ உடம்பு சரியில்லைன்னா எது மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க? பால் மட்டும் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? இப்ப இருக்கிறதுலே வந்து பாத்தீங்கன்னா நல்லா முட்டைக்கு அடுத்து அதிக சத்தான சரிவிகித உணவு எதுன்னு கேட்டீங்கன்னா பால் தான். பால் வந்து நோயாளிகளுக்கும் வந்து நண்பனா வந்து இருக்கும். ஸோ பால் வந்து எப்பவுமே வந்து நம்ம 300 மில்லிக்கு குறைவா நம்ம பால் குடிச்சோன்னா என்ன ஆகும்? பால்ல முக்கியமா என்ன சத்து அதிகமா இருக்கு? எந்த கனிம சத்து அதிகமா இருக்கு? கால்சியம் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ கால்சியம் சத்து உடம்புல குறைஞ்சிடும். கால்சியம் சத்து உடம்புல குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? எலும்புலாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, பல்லு ஸ்ட்ராங்கா இருக்காது. 40 வயசுல சில பேருக்கு பல்லுலாம் போட்டோம், எலும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது. சும்மா லைட்டா அப்படி தட்டினாலும் இல்லை இடிச்சுக்கிட்டாலும் என்ன ஆகும்? எலும்புல ஹேர்லைன் ஃப்ராக்சர் வரும். உடம்பு வந்து சும்மாவே வலிக்கும். வீட்டில் வந்து சும்மா தான் உட்காந்துருப்பீங்க, ஆனால் உடம்பு வலிக்கும். இப்போ கிளாஸ்ல என்ன ஏதாவது வேலையை பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா கவனிக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கே உடம்பு வலிக்கும். ஸோ இதெல்லாம் என்னன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா உடம்பு வலிக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளால தொடர்ந்து ஒர்க் பண்ண முடியாது. ஒரு மனிதன் வந்து தனிக்கும் 8 மணி நேரம் வேலை பார்க்கலாம். அந்த 8 மணி நேரம் நம்மளால வேலை பார்க்க முடியலன்னா நம்ம உடம்புல சத்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். முக்கியமா கால்சியம் சத்து வந்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். நம்ம கையை இப்படி அசைக்கிறதுக்கும் சின்ன சின்ன செய்கைகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள நரம்புகள்லயும் தசைகள்லயும் வந்து கால்சியம் இருந்துச்சுன்னா தான் அதை வந்து நம்ம வந்து நல்லா செயல்படுவோம். ஒரு எல்லாரும் வந்து இந்த சீட்ல உட்காரைக்காம தரையில உட்கார வச்சா ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துருப்பீங்களா? உட்காந்துருக்க முடியாது. ஏன்னா நம்மளோட கால்சியம் சப்ளை வந்து அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம அதை வந்து சேர் போட்டு உட்காந்துருக்கோம், நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ அப்போ கால்சியம் சத்து வந்து ஒரு சின்ன சின்ன செயல்களுக்குமே நமக்கு வந்து கால்சியம் சத்து தேவை. முக்கியமா பல் வளர்ச்சிக்கும் எலும்பு வளர்ச்சிக்கும் நமக்கு தேவைன்னு நம்ம பார்க்குறோம். பட் எல்லாத்துக்குமே கால்சியம் சத்து தேவை. ஒவ்வொரு நரம்பு செயல்பாடும் சரியா செயல்படுறதுக்கு வந்து கால்சியம் சத்து தேவை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கால்சியம் சத்து வந்து பாலில் கிடைக்குது. அது இல்லாமல் முக்கியமா வந்து எந்த ஒரு காய்கறி வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும்? எல்லார் வீட்லயும் அந்த மரம் இருக்கும். என்ன மரம்? முருங்கை மரம். முருங்கை மரம் எல்லார் வீட்லயும் இருக்கும். அந்த முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாத்துலயுமே, முருங்கைப்பூ எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. ஸோ அது மாதிரி இந்த பால்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா புரதமும் வந்து சரியான விகிதத்தில் இருக்கிறனால தான் இதை ஒரு சரிவிகித உணவுன்னு வந்து சொல்றோம். பால் வந்து எல்லாரும் வந்து குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 300 மில்லியாவது வந்து சாப்பிடணும். நம்மளோட நியூட்ரிஷனுக்கு பால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு நாளைக்கு வந்து அதுக்கப்புறம் வருமானம் சொன்னேன். வருமானம் வந்து இப்போ ஒரு மாடு வந்து 10 லிட்டர் பால் கறக்குதுன்னா அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு 4 கிலோ தீவனம் வைப்போம். மாட்டு தீவனம் 1 கிலோ எவ்வளோ? 25 ரூபா 1 கிலோ, ரைட்டா? ஸோ இப்போ 4 கிலோ வைக்கிறீங்கன்னா எவ்வளோ செலவாகும்? 100 ரூபா செலவாகும். ஸோ 10 லிட்டர் மாடு பால் கறக்குது. 10 லிட்டர் எவ்வளோ விற்பீங்க? பால் குறைஞ்சது 40 ரூபா இல்லை 1 லிட்டரு, 400 ரூபாய்க்கு விற்கிறீங்க. 400 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா 4ல் ஒரு பங்கு என்னத்துக்கு செலவு பண்ணணும்? தீவனத்துக்கு 100 ரூபா செலவு பண்ணணும். அந்த 100 ரூபா நீங்க தீவனத்துக்கு டெய்லி செலவு பண்ணாதான் அந்த 400 ரூபா உங்களுக்கு டெய்லி வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா
ஒரு பால் உற்பத்தி வந்து நம்ம வருமானமுக்கே ஒரு தொழிலா கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு சரிவிகித தீவனம் மாட்டுக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி கால்சியம் சத்து பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பால் கறக்கிறது குறைஞ்சிடும். அப்ப என்ன செய்யணும்? கால்சியம் சத்து எப்படி கொடுப்பீங்க? இது என்னது? தாது உப்பு. இந்த தாது உப்புல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து தான் அதிகமா இருக்கும். எதுக்காகனா பால் கறவை அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ அப்போ பாலில் கால்சியம் அதிகமாக வர்றதுனால அது என்ன பண்ணும்? நீங்கள் சத்துல கால்சியம் கொடுக்கல அப்படின்னா அது உடம்புல இருக்க எலும்புலேருந்து கால்சியத்தை எடுத்துக்கிட்டு பாலில் கண்டிப்பாக கால்சியம் வந்துடும். ஸோ அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி தாது உப்பு கலவை கொடுக்கலாம். தாது உப்பு கலவை ஒரு நாளைக்கு 50 கிராம் வந்து மாட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அப்போ இது வந்து இப்போ நம்ம சரிவிகித தீவனத்தை மாட்டுக்கு கொடுத்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி அதில் கிடைக்கிற வருமானத்தை நம்ம குடும்ப செலவுக்கு வந்து பயன்படுத்துகிறோம். மூணாவது விஷயம் ஒன்று இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இந்த பால் கறவையில் ஈடுபடும் போது மாடு என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் மீத்தேன் வாயுவை வெளியிட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த மீத்தேன் வாயு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரியான தீவன மேலாண்மையை கடைபிடிக்கல அப்படின்னா மீத்தேன் வாயு வெளியிடுறது அதிகமாகிட்டே போகும். மீத்தேன் அதிகமாக வெளியில் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மேலே ஓசோன் படலத்தில் ஓட்ட வந்துடும். ஸோ அதுக்கு மாறும் ஒரு காரணம். அப்போ ஓசோன் படலத்தில் ஓட்ட வந்துச்சுன்னா என்ன ஆகும்? வருங்கால சந்ததியினர்லாம் அதில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அப்போ அது மாடு வெளியிடுற கேஸில் மீத்தேன் குறைவாக வெளியே வரணும் அப்படின்னா அந்த தீவனத்தில் நம்ம என்ன சேர்த்து கொடுக்கலாம்? கடல் பாசி சேர்த்து கொடுக்கலாம். என்னோட ஆராய்ச்சி அதுதான். ஸோ வந்து தினசரி ஒரு மாட்டுக்கு 100 கிராம் வந்து கடல் பாசி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அது வெளியிடுற மீத்தேனோட அளவு வந்து 25% குறையுது. ஸோ அப்போ இது ஒரு டெக்னிக். ஸோ இந்த மாதிரி அது வெளியிடுற மீத்தேனை குறைக்கிறதுக்குன்னே நிறைய டெக்னிக் வந்து இந்த நியூட்ரிஷன் சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சரிவிகித தீவன மேலாண்மையை நம்ம பின்பற்றணும் அப்படின்னா மீத்தேன் வெளியிடுறது வந்து குறையும். ஸோ அப்போ மீத்தேன் வெளியிடுறது குறையிறப்ப ஒரு சுகாதாரமான ஒரு சுற்றுச்சூழலை நம்மளோட பசங்களுக்கும் நம்மளோட பேர பிள்ளைகளுக்கும் கொள்ளு பேத்திக்கெல்லாம் நம்ம கொடுத்துட்டு போகணும். ஸோ இது வந்து சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நீடித்த சுற்றுச்சூழல் மேம்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். பால் உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லாமல் எது செஞ்சாலும் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்தாத அளவுக்கு நம்ம வந்து செய்யணும். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு எதிர்ச்சியாக அந்த கடல் பாசியை பற்றி நான் சொன்னேன். இந்த கடல் பாசியை கொஞ்சமாக நீங்கள் தீவனத்தில் போட்டீங்க அப்படின்னா, அதாவது 100 கிராம் ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு போட்டீங்க அப்படின்னா அது உற்பத்தி பண்ணுற மீத்தேன் வந்து குறையும். மீத்தேன் குறைஞ்சா என்ன ஆகும்? அந்த மீத்தேனா வெளியில் போகிற சத்து இருக்கு இல்லையா, அது பாலம் வரும். கடல் பாசி கொடுக்குறப்ப ஒன்று வந்து மீத்தேன் குறையும், ரெண்டாவது வந்து அந்த மீத்தேன் குறையிறதுனால பால் உற்பத்தி அதிகமாகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் நீடித்த பால் உற்பத்தி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம உற்பத்தியும் பண்ணணும், வருமானமும் எடுக்கணும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கணும். இந்த மூணு விதத்தையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் நம்ம பால் உற்பத்தி வந்து பண்ணணும். அப்படின்றது தான் வந்து இந்த தேசிய பால் தினம் 2025ஓட கருப்பொருள். அதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லெட் அஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி. ரைட்டா? நான் ஏற்கனவே சொன்னேன், மாடு வச்சே வளர்ந்த குடும்பங்கள்லாம் வந்து இருக்கு. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாடு வளர்ப்பாங்க. மாடு இருந்தாலே என்ன இருக்கும்? கண்டிப்பாக வீட்டில் செல்வம் இருக்கும். ரைட்டா? அதுதான் வந்து நம்ம திருக்குறள்லாம் சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அதனால் மாடு வந்து அவசியம் வீட்டில் வச்சுக்கணும். ஒரு மாடு வந்த பிறகு உங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் வந்து இருக்கும். நீங்கள் எழுதி வச்சுங்க. அதனாலேயே வந்து என்ன பண்ணுவோம், நகர்ப்புறத்தில் இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருந்தாலும் நம்ம கறவை மாடு வந்து வாங்கி வளர்க்கணும். நம்ம ஊரில் இருக்கிற மாடு சிறப்பான மாடு ஒன்று இருக்குது. அது என்ன மாடு சொல்லுங்கள்? நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உம்பளச்சேரி மாட்டோட ஸ்பெஷல் என்னன்னு தெரியுமா? இருக்கிறதுலே பெஸ்ட் மில்க் உம்பளச்சேரி மில்க். ரைட்டா? பாலில் வந்து A1 பால் A2 பால்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியுமா? A1 பால் வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது சுகர் பிரச்சனை வரலாம், நீரிழிவு நோய் வரலாம் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. ஆனால் A2 பால் சாப்பிடும்போது அந்த நீரிழிவு நோய் வர்றதில்லை அப்படின்னு இன்னொரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. அப்போ அந்த A2 பால் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த உம்பளச்சேரியின நாட்டின மாடுகளில் இந்த A2 பால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன செய்யணும், நீங்கள் வெளியூரில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஆஃபீஸில் வந்து கேட்டுட்டு உம்பளச்சேரி மாடு எங்கே கிடைக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற யாரும் என்ன பண்ண மாட்டோம், அந்த மாடை வளர்க்க மாட்டோம். வளர்த்தா உதைக்குது, அப்புறம் எட்டி உதைக்குது, அடிப்படுது, கைகால் உடையுதுன்றோம். அதுக்கிட்ட கொஞ்சம் பழகணும், கொஞ்சம் பேசணும். நாய் வாங்கி வச்சுட்டு நம்ம வளர்க்குறோம், பேசுகிறோம், கொஞ்சம் பழகிறோம், பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குறோம். ஆனால் ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு உம்பளச்சேரி மாடை நம்ம வந்து வீட்டில் வந்து ஒரு மாடாவது கண்டிப்பாக வளர்க்கணும். ஏன்னா நம்ம சந்ததியும் சரி, நமக்கு அடுத்து வர பிள்ளைங்களும் சரி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பால் கண்டிப்பாக தேவை. அந்த பால் வந்து உம்பளச்சேரி மாட்டோட பாலாக இருந்துச்சுனாக்கா இன்னும் சிறப்பு. பாலே சிறப்பு.
உம்பளச்சேரி மாட்டோட பால் வந்து இன்னும் சிறப்பு, ரைட்டா? அது வந்து A2 பால். அந்த A2 வகை பால் வந்து தொடர்ந்து குடிக்கும் போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் எல்லாம் வந்து வராமல் இருக்கும் அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கு. ஸோ அதனால A2 பால் வந்து தொடர்ந்து குடிக்கிறது வந்து நல்லது. அதுவும் இல்லாமல் நம்ம அந்த மற்ற ஜெர்சி, HF இந்த மாடை வளர்த்து அந்த பாலை குடிக்கிறத விட இந்த உம்பளச்சேரி நாட்டின மாட்டோட பால் குடிக்கும்போது எப்படி இருக்கும் பால்? எது டேஸ்டா இருக்கும்? ஜெர்சி மாட்டோட பால் டேஸ்டா இருக்குமா, உம்பளச்சேரி மாட்டோட பால் டேஸ்டா இருக்குமா? உம்பளச்சேரி மாட்டோட பால் தான் டேஸ்டா இருக்கும். ஏன்னா நாட்டின மாடுகள் பால் கறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 to 2.5 லிட்டர் தான் பால் கறக்கும். பால் கம்மியாக கறக்கிற மாட்டில் பால் வந்து திக்கா இருக்கும். பால் அதிகமாக கறக்கிற மாட்டில் பால் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், கொழுப்பு கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கறக்கிறதுனால பால் வந்து திக்கா இருக்கும், கொழுப்பு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உம்பளச்சேரி மாட்டோட பாலில் வந்து இருக்கு. இது நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடு. இது நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஒரு மாடாவது வீட்டுக்கு பசு மாடு வளர்க்கணும். அந்த உம்பளச்சேரி மாடு வந்து வளர்க்குறது நீங்கள் பழகணும், நல்லா பழகணும். பழகினா தான் வந்து அது நம்மக்கிட்ட பழகும். இல்லைன்னா அதில் பால் கூட கறக்க முடியாது தான். ஆனால் நிறைய இடத்துல வந்து அமைதியாக சாதுவாக இருக்கிற மாடு நான் பார்த்துருக்கேன், ரைட்டா? நிறைய இந்த 4 விதி புஷ்போனம், வேதாரண்யம் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லையும் நிறைய உம்பளச்சேரி மாடு கூட வச்சு வளர்க்குறாங்க. அதனால் இந்த ட்ரைனிங் வந்து எல்லாரும் என்ன பண்ணோம், எல்லாரும் வீட்டில் போயிட்டு ஒரு உம்பளச்சேரி மாடை வந்து வாங்கி வச்சு வளங்க. A2 பாலாக குடிங்க, நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கு, ரைட்டா? மற்ற நீங்கள் வியாபார ரீதியில் வளர்க்குறதுக்கு நீங்கள் எந்த மாடு வேணாலும் வளர்த்துங்க, கலப்பின மாடுகள் வந்து வளர்க்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நம்ம மாமியார் மாமனாருக்கு ரொம்ப காலம் நம்ம கூட வாழ்ந்து நம்ம கூட நல்லா ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அப்பா அம்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், பெருசாக நீங்கள் பணம் காசெல்லாம் கொடுக்க வேண்டாம். உம்பளச்சேரி மாட்டோட பாலில் அவங்களுக்கு டீ கொடுக்குறது, காஃபி கொடுக்குறது, அப்புறம் வந்து தயிர் கொடுக்குறது, பாலாக குடிக்கிறது கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக வந்து இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த தேசிய பால் தினத்தில் நம்ம முடிவெடுத்துறது என்ன அப்படின்னா, எல்லாரும் வந்து வீட்டுக்கு ஒரு கறவை மாடு வளர்க்கணும். அந்த கறவை மாடும் உம்பளச்சேரி பசுவாக வந்து இருக்கணுன்றது வந்து கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி.